அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்டெல்லா. இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி தேவைப்படாது, அரை கிளாஸ் போதும். இப்போ 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை நம்ம நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்ததுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, இதையும் நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, அரை டம்ளர் போதும். இப்போ நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதையும் நம்ம சேர்த்துருவோம். இந்த உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 4 நிமிஷத்தில் முட்டைக்கோஸ் வெந்துடும். முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கனாக்கா பொரியல் நல்லா உதிரியாக கிடைக்காது. முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா உதிரியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கார குழம்புக்கு, கல்யாணக்கார வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரி, நம்ம முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு செய்கிற சாம்பாருக்கு இதுக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த முட்டைக்கோஸ் வெந்த முட்டைக்கோஸை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம். நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்ணெயை ஊற்றிட்டு தான் நீங்கள் சட்டியை அடுப்பில் வைங்க, இல்லைன்னா விரிசல் விழுந்துடும். இப்போ நல்லா கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரியுது. இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி மாதிரி வந்தாலே போதும். இப்போ நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குங்க. இந்த பொரியல் ரச சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சீரகம் சேர்க்கலை, சோம்பு சேர்த்துருக்குறோம். சோம்பு சேர்த்துருக்கிறனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் நம்ம அதிகமாக வச்சு வேக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன பசங்க இருக்கிறாங்கன்னா பச்சை மிளகாவை கீறி போட்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக வெட்டி போட்டோம்னா பசங்க வாயில் போணுச்சுன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி போட்டுக்கோங்க. இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயம், பச்சை மிளகா அதோடு இந்த முட்டைக்கோஸ் நல்லா பிரண்டு வரணும். முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப பொழுன்னு உதிரியாக இருக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த பொரியலை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பொரியல். நல்லா போட்டு பிரட்டி விடுங்க. கொஞ்சம் நல்லா அந்த இதில் மிக்ஸ் ஆகி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். அது வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கப்புறம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவாக திருவியும் போடலாம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துருக்கிறேன். ஏன்னா அது ஈவனாக ஒரே சைஸ் மாதிரி இருக்கும். நமக்கு தேங்காய் பூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் மிக்சியில் போட்டு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷமே போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.